குட் மார்னிங் டு ஆல். இன்னைக்கு நாம இந்த வீடியோல சிந்தட்டிக் பெட்ரோல் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்க போறோம். பெட்ரோல் நம்ம ஃபியூயலா யூஸ் பண்ற மெட்டீரியல். நம்ம டே டு டே லைஃப்ல அதிகமா பெட்ரோல் யூஸ் பண்றோம். ஸோ நேச்சுரலா கிடைக்கக்கூடிய பெட்ரோலோட ரேட் கம்மியாகுது. அதனால இப்போ இருக்கிற பெட்ரோல் டெஃபிஷியன்சியை ரெக்டிஃபைட் பண்றதுக்கு பெட்ரோலை ஆர்டிஃபிஷியலா ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதா இருக்கு. அதை தான் சிந்தட்டிக் பெட்ரோல் அப்படின்னு சொல்றோம். இந்த சிந்தட்டிக் பெட்ரோலை கோல், நேச்சுரல் கேஸஸ், ஆயில் இல்லைன்னா பயோமாஸ்ல இருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் சாலிட் சப்ஸ்டன்ஸான பிளாஸ்டிக் இல்லை ரப்பர் வேஸ்ட்ல இருந்து கூட இந்த சிந்தட்டிக் பெட்ரோல்ஸை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னென்ன மெத்தட்ல இந்த சிந்தட்டிக் பெட்ரோலை ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு தான். 3 மெத்தட்ல இந்த சிந்தட்டிக் பெட்ரோல் ப்ரிப்பேர் பண்றாங்க. ஒன்று பாலிமரைசேஷன், இன்னொன்று ஃபிஷர் ட்ரோஃபிஸ் மெத்தட், தேர்ட் ஒன் பெர்ஜியஸ் ப்ராசஸ். இதுல தேர்டு பெர்ஜியஸ் ப்ராசஸ் மூலமா தான் நம்ம சிந்தட்டிக் பெட்ரோலை ஈஸியாகவும் டைரக்டாகவும் ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ எப்படி இந்த ப்ராசஸ் மூலமா பெட்ரோலை ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றது தான் டீட்டெயிலாக பார்க்க போறோம். பெர்ஜியஸ் ப்ராசஸ் இதுதான் மெயின் மெத்தடு. இது மூலமா என்ன பண்றோம் அப்படின்னா சாலிட் ஸ்டேட்ல கோல் எடுத்து அதை லிக்விட் ஸ்டேட்டான சிந்தட்டிக் பெட்ரோலா கன்வெர்ட் பண்றோம். இந்த ப்ராசஸோட இன்னொரு நேம் ஹைட்ரோஜினேஷன் ப்ராசஸ். இந்த ப்ராசஸ்ல ஃபர்ஸ்ட் கோல்ல எடுத்து ஃபைன்லி பவுடரா கன்வெர்ட் பண்ணிக்கிறணும். அது கூட ஹெவி ஆயில் அண்ட் கேட்டலிஸ்ட் பவுடர். கேட்டலிஸ்ட் டின் ஆர் நிக்கல் ஆக்சலேட் யூஸ் பண்ணலாம். இந்த மூணையும் நல்லா பேஸ்டர் ஃபார்மேஷன்ல மிக்ஸ் பண்ணிக்கிறணும். அப்படி மிக்ஸ் பண்ணிட்டு அந்த மிக்சர் கூட ஹைட்ரஜன் கேஸஸை கன்வெர்ட்டர் வழியா அனுப்பணும். அனுப்பும் போது இதுக்கான பர்டிகுலர் டெம்பரேச்சர்ஸ் மெயின்டைன் பண்ணணும். அந்த டெம்பரேச்சர் ஹீட் எவ்வளவு அப்படின்னா 400 to 450 டிகிரி செல்சியஸ். அதே மாதிரி ப்ரெஷர் 200 to 250 அட்மாஸ்பியர். அதுக்கப்புறம் இந்த ப்ராசஸ்ல அந்த ஹைட்ரஜன்ஸும் இந்த பேஸ்டர் ஃபார்மேஷன்ல இருக்கிற கோலும் மிக்ஸ் ஆகி சேச்சுரேட்டட் ஹைட்ரோ கார்பன், அதாவது லாங் செயின் ஹைட்ரோ கார்பன்ஸ் காம்பவுண்டை ஃபார்ம் பண்ணும். அப்படி ஃபார்ம் ஆகிற ஹைட்ரோ கார்பன்ல இன்னும் நம்ம டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ண அந்த ஹைட்ரோ கார்பன்ஸ் லாங் செயினா இருக்கிறது பிரேக் ஆகி, செயின்ஸ் பிரேக் ஆகி ஹைட்ரோ கார்பன் லோயர் ஹைட்ரோ கார்பன்ஸ் இருக்கிற காம்பவுண்டா மாறும். அப்படி லோயர் காம்பவுண்டா மாறும் போது அது 3 டைப் ஆஃப் ப்ராடக்ட் கிடைக்கும். ஒன்று கேசலின், இன்னொன்று மிடில் ஆயில், தேர்ட் ஒன்று ஹெவி ஆயில். இது எல்லாமே எதுல கிடைக்கும் அப்படின்னா ஃப்ராக்ஷனேட்டிங் காலம் மூலமா தனித்தனியா செப்பரேட் பண்ணி எடுக்கும். இதுதான் பெர்ஜியஸ் ப்ராசஸ் டயக்ராம். இதில் தான் இந்த டாப்பில் தான் நம்ம பவுடர் கோல்ஸ் அண்ட் ஹெவி ஆயில்ஸை மிக்ஸ் பண்ணுறோம். அது கூட ஹைட்ரஜன் கேஸஸ் ஆட் பண்ணுறோம். இந்த சென்டரில் அது கன்வெர்ட்டர் மூலமாக அது ரெண்டையும் மிக்சர் ஃபார்மேஷன் அனுப்பி இங்கே ஃப்ராக்ஷனேட்டிங் காலம் மூலமாக ஒவ்வொரு ஹீட் டெம்பரேச்சருக்கு ஏற்றாப்புல ஒவ்வொரு சப்ஸ்டன்ஸும் தனித்தனியாக நம்மளுக்கு செப்பரேட் ஆகி கிடைக்கி. தேங்க்யூ.